வச்சுட்டோம் அப்படின்னா பாப்பா டக்குன்னு இழுத்துனா கூட கொட்டாது. ஸோ அழகா பியூட்டிஃபுல்லா 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு வந்து தானா எடுத்து சாப்பிட்றதுக்கான ஃபுல் ப்ராக்டிஸ் இல்லை. ஏதோ லைட்டா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி கச்சா முச்சான் பண்ணி கொஞ்சம் வாயில போடுறாங்க. ப்ராப்பரா கொஞ்சம் ஈட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிளேட் டெஃபினட்டா யூஸ் ஆகும். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பேபி பிப். இந்த ட்ரிப் பிப் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா இது வந்து மல்டிபிளான அட்ஜஸ்டிங் லெங்தோட இருக்கு. பாப்பாவுடைய நெக் உடைய சர்க்கம்ஃபரன்ஸை பொறுத்து நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்னொன்னு அவங்க சாப்பிட்டு மிச்சம் சிந்துறது எல்லாமே அவங்க ட்ரெஸ்ல அதுக்கப்புறம் ஃபீடிங் ஷேர்ல எல்லாம் விழாம அழகா இந்த பவுச்ல வந்து கலெக்ட் ஆயிடும். ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா எப்பவுமே நான் பாப்பாக்கு ஃபீட் பண்ணும்போது பிப் இல்லாம நான் ஃபீட் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த பிப் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அடுத்தது பாப்பாக்கான ஃபீடிங் பவுல். ஸோ இதுவுமே வந்து சக்ஷனோட இருக்கு. இதுல நான் 2-3 தடவை அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து பார்த்தேன். ஸோ அதுல இவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்பூனோட எடுக்கும்போது அளவு கரெக்டா வந்து கட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு ஏரியா சூப்பரா வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேபி ஃபீடிங் ஃபோக். ஸோ இது வந்து இப்போ அவங்களுக்கு யூஸ் பண்றது வந்து நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ டீதிங் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து அப்படியே அவங்களுடைய கம்ஸ் எல்லாம் ஊடுறதுனால இந்த ஃபோக் கொடுத்தாச்சுன்னா அவங்க இதை வந்து அழகா வாயில வச்சு நல்லா கடிச்சிட்டு அவங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கூட ஆயிடுச்சு. இதெல்லாம் போக இன்னொரு இம்பார்ட்டன்டான ஐட்டம் என்னன்னா பேபியோடைய சிப்பர் கப். இதுவுமே வந்து பேபி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து உறிஞ்சு குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இப்பவே அவங்களுக்கு நான் இதை யூஸ் பண்றேன் எப்படின்னா, இந்த கேப்பை எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த கப்ல வந்து நான் வாட்டர் கொடுத்து அவங்க கையில கொடுத்தாச்சுன்னா அவங்க குடிச்சிடுறாங்க. ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க ஃபீடிங் டைம்ல அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டீல் கப்ல வந்து அவங்களே தண்ணி குடிச்சிடுவாங்க. ஸோ அதனால இந்த கப்பை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த கப்பையுமே அவங்க வந்து பிடிச்சு அவங்களுக்கு தேவையான தண்ணியை அழகா குடிச்சிடுறாங்க. இது எல்லாம் போக இல்ல இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ஐட்டம் கூட வந்தது என்ன அப்படின்னா, பேபிக்கு கம்ஸ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் லைட்டா பிரஷ் பண்ணி விடுறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூத் பிரஷிங் அண்ட் ரப்பிங் டூல் மாதிரி இருக்கு. நிறைய பேர் இது வந்து பாப்பாக்கு பல் வளர்ந்ததுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போதுல இருந்தே அவங்களுக்கு இது யூஸ் பண்ணும்போது பிரஷ் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சூதன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பூமி நேச்சுரல்ஸ்ல இருந்து ரொம்ப ரொம்ப தாட்ஃபுல்லா பேபிஸ்க்கு பெர்ஃபெக்டா யூஸ் பண்ற விதத்துல இருக்கு. இன்னொன்று ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நல்லா என்னோட டிஷ் வாஷர்ல வாஷ் பண்ண முடியுது. அண்ட் சப்போஸ் ஃபுட் கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது நான் வந்து மைக்ரோவேவ்ல வச்சு கூட ரீஹீட் பண்ணி பாப்பாக்கு யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஃபீடிங் டைம் ஆயிடுச்சு. அதனால இந்த பவுல பார்த்த உடனே ஃபீட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ஸோ லெட் மீ ஃபீட் ஹர் அண்ட் கம். ஸோ உங்களோட பேபிக்கும் நீங்க சாலிஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா டெஃபினெட்லி இந்த ஃபீடிங் காம்போ செட் இஸ் அ மஸ்ட் அண்ட் ஐ ரெக்கமெண்ட் இட் ஃப்ரம் பூமி நேச்சுரல்ஸ்.